சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் நம் இயேசு. மன்னிக்கும் தெய்வம் மன்னவன் இயேசு இருக்க அதை யார்கிட்ட போய் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் இன்னைக்கு அவரோட கனெக்ஷன்லே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறவராக இருக்கலாம். இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்னைக்கோ ஒரு நாள், நான் இப்போ நான் தொடர்ந்து நடப்பதெல்லாம் இல்லை, இப்போ நான் ரொம்ப பாவ பாரத்தால் சோர்ந்து போயிருக்கிறேன்றவங்களாக இருக்கலாம். இந்த இயேசு யாருன்னு இன்னும் எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பாரம் என்னை அழுத்திக்கிட்டே இருக்கிறத உணர்ந்துக்கிட்டே இருக்கிறவங்கள அப்படின்ட்டு சொல்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், when you acknowledge yourself, when you repent, God is ready to forgive you. நீங்கள் எந்த நிலை என்றாலும் அந்த நிலைக்கு வந்து உங்கள் பாவத்தை மன்னித்து பாவபாரத்தை நீக்கும் பிராணம் மீட்பர் நம்மோடு இருக்கிறார். இத்தனை பேரால் என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்ய முடியும். உங்கள் நிலை என்ன என்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீங்களா? விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினான், உம்மை விட்டு விலகும் செயல் செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு. பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினான், பாவம் செய்ய காலம் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசன்னத்தில் வந்து பார்த்து கேட்பீங்களா? நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்தேன், நீரென்று ஏற்றுக்கொள்வீரா, சேர்த்துக் கொள்வீரா? சூழ்நிலைகள் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். பலர் என்மேல் அவர்களுடைய நிர்விசாரத்தினால் சாடியதால் நான் இயேசுவை விட்டு பிரிந்து போனேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நான் அவர் விட்டு போனதுனால நான் ரொம்ப சுமை சுமந்திருக்கிறேன் நீங்கள் நினைப்பீங்கன்னா அப்பா பார்த்தே நீங்கள் சொல்லலாமே. யோசேப்பை போல் நான் நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, யோசேப்பை போல் நானும் இல்லையே, போல் நீதிமானும் இல்லை. திரும்ப ஒரு தடவை சொல்லுவீங்களா? யோசேப்பை போல் நான் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியே
இல்லையே, உம்மை வேண்டவில்லையே. நான் நானாகத்தானாக வந்திருக்கிறேன். நானாகவே பிரசன்னத்தில் இதெல்லாம் நான் ரொம்ப பிரசன்னத்துக்குள்ள இருந்தேன். இன்னைக்கு அந்த கனெக்ஷன் எல்லாம் இழந்து போயிட்டே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, this is the time to restore. யோபு சொல்றார், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். இந்த நிலைமையில நீங்க உங்களையே அருவருத்து இருக்கிறீங்களா? தூளிலும் சாம்பலிலும் கிடக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் I lost the connectivity in Christ. இயேசுவோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு நினைக்கிறீர்களா? Don't worry about that. இது நான் என்னையே அப்படியே அவரிடம் கொடுக்கும் நேரம். என் மனஸ்தாபப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். மர்த்தாளை போலும்மை ஆளை போலும்மை நேசிக்கலையே. மர்த்தாளை போல் மரியாளை போலும்மை மார்த்தாளை போல் மார்த்தாளை போல் போல நான் உங்களுக்காக எதையுமே செய்யலப்பா. கடந்த நாட்கள் நற்குணங்கள் நானா உருவாக்க நினைச்சேன். அந்த கனி எண்ணில் இல்லை, நான் வீணாகி இருக்கிறேன். ஓ, நான் வீணாகி பாலாகி வந்திருக்கிறேன். சேச்சில வேணா இருக்கலாம். ஒரே ஒரு ஆள் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி தூய்மையாக்கையில் அவருடைய பெயர் ஆவியானவர். தேச்சரவாளனவர் பிதாவின் பரிசுத்த ஆவியானவரே அன்றி அப்படின்னு வசனம் சொல்றது. இந்த ஆவியானவர் உங்களுடைய ஆவியை எடுத்து தேவனுக்குள்ளாக மறுபடியும் சுத்திகரிக்க, உங்கள் ஆத்மாவை மறுபடியும் சுத்திகரிக்க வல்லவராயிருக்கிறார். Holy Spirit can sanctify you. நான் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்னே வேணாப்பா, எனக்குள்ள வருவீங்களா? இப்ப இறங்கி வாங்கப்பா, என் மேல வாங்க டாடி, எங்கள் மத்தியிலே என் ஆத்மாவிலே வாங்க டாடி. என் உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து நீங்க பேசுங்கப்பா. உலையான சேச்சி நின்று தூக்கி எடுப்பவரே, உலையான நின்று தூக்கி எடுப்பவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும், என் பாவம் கழுவி தூய்மையா. நீங்க கேட்கும் இந்த வேளையிலே உங்களை தூய்மையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ
உள்ளம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேலை ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவர் இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஓ நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் பாவத்திலே உழன்று கொண்டிருந்த வாழ்க்கை போதும். ஓ சேச்சு நின்று நான் முங்கிக் கொண்டிருந்த நாட்கள் போதும். ஓ நான் மாய்மாலமாக வாழ்ந்த நாட்கள் போதும். என் உள்ளே வாரும், என்னை சுத்திகரியும் ஆவியானவரே. என்னை அழைத்துக் கொள்ள நீங்க இறங்கி வாங்கப்பா. இப்போ நான் உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சு வாழ்ந்ததெல்லாம் போதும். நான் இன்று முடிவெடுக்கிறேன், என் இயேசு நீர் வேண்டும். இப்போ இறங்கி என் மேல் தங்கிவிடும் தகப்பனே. சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறீர்களா? அப்ப நான் ரொம்ப பாவ பாரத்தோட இருக்கிறேன். எனக்கு மீட் பண்ற ஒரு விஷயத்துக்கு நான் வாய்ப்பே இல்லைன்ற ஒரு எக்ஸ்டென்ட்ல நீங்க இருந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் துன்பங்களை எல்லாம் இன்பமாக மாற்ற ஒரு வார்த்தை போதும். இயேசுவே, இயேசுவே எனக்குள் வாரும், என் பாவ பாரத்தை எல்லாம் தீர்ந்து போக பண்ணும் நீங்க கேட்பீங்களா? ஒருவேளை நீங்க பாவத்தினால பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். நீங்க ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா தொடர்ந்து நீங்க அந்த வாழ்க்கையில் நினைக்க முடியாதனால பாரம் அதிகமாகி கர்த்தரோடு இணைப்பை துண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நண்பரை சொல்லுகிறேன். அவர் பாவ சஞ்சலத்தை எல்லாம் நீக்கி உங்கள் பாவ பாரத்தை எல்லாம் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். உங்கள் நெஞ்சம் சோர்ந்து இருக்கிறதா? உங்கள் துன்பம் இன்பமாக மாறும். பிராண நண்பரிடம் கேட்டீர்களா? இது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய நேரம். இயேசுவை பாட நீங்க என்ன பேச விரும்புறீங்க? நீங்க பேசு. நாங்க இந்த பாட்டை பாடுறோம், ஆனால் நீங்க பேசுங்க. உங்கள் பாவத்தினால் உண்டான சஞ்சலங்கள் மாறி போகும். பாவ சஞ்சலத்தை நானும் பாவ பாரம் நீங்கி மீட்பர் பாதம் தந்தமே சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் சஞ்சலத்தை நீக்குவதற்கு உம்மிடம் நான் என்னை தஞ்சம் கொள்கிறேன்னு சொல்றீங்களா? உங்களுடைய பாவ பாரங்கள் மாறுகிறது, உங்கள் துன்பம் இன்று இன்பமாக மாறும் வேலையில். இயேசுவே போதும்பா, என்னால முடியல, என்னை இன்னொரு மீட்டுக் கொள்ளும் சொல்றீங்களா? கடைசி நாள், நொந்து போயிருக்கிற நாள், உங்கள் துன்பம் இன்பமாக மாறுகிறது. இவ்வேளையில் நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பர்டன்ஸ்லாம் வெளியே போகுது, பாரங்கள் வெளியே போகுது, துன்பம் இன்பமாக மாறுகிறது. துன்பம் இன்பமாக தூக்கி
இருக்குது, அதை பேசுங்க. உளையான நான் ரொம்ப மோசமா இருந்தேன்றது உண்மைதான். ஆனால் என்னை ஒருவர் தூக்கி எடுத்திருக்கிறார், என்னை அவர் கழுவி கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் கல்வாரி ரத்தம் எனக்காக. கல்வாரி ரத்தம் எனக்காக அனைத்தீரே. கல்வாரி எனக்காக சிந்தி கழுவி அனைத்து. ஓ கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கல்வாரி எனக்காக என் கழுவே அனைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி பாவியாயிருந்த உங்களை அழைத்துக் கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே அன்பான தேவா மயிரட்சகரே ஆவியானவரே. ஓ அப்பா பிதாவே, எவ்வளவு நல்ல தெய்வங்க. நான் எந்த நிலைமையில் இருக்கிறேனோ, நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து அவர் உங்களை அணைத்து கொண்டுள்ளார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவருடையவர்கள். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அப்படிதானே இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நேசத்தேன் அவர் விட்டுட்டு போலையே, வேணாண்டான்னு சொல்லிட்டு போலையே. எங்கோ நான் மறந்த நாட்கள் இருந்திருக்கலாம், ஆனா அவர் மறக்கலையே. ஓ அவர் வந்து என்ன சொன்னாரு? நெஞ்சார என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீ. என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் மீண்டும் நீழலாய் என்னை நெஞ்சார அனைத்து என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் நீழலாய் மாறிவிட்டு. நன்றி ஓ நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி. அப்பா பிதாவே அப்பா அன்பான தேவா ஆவியானவரே, அவர் நம்மை அணைத்திருக்கிறார். சந்தோஷமா பாடுவோமா? அப்பா பிதாவே அப்பா. சந்தோஷமா தாழ்மையிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். தாழ்மையில் கிடந்தேன், தாழ்மையில் கிடந்தேன், தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். நம்ம நினைவு கூறணும் அவருக்கு என்னங்க இருக்கு? அவர் உலகத்தை படைத்தவர். ஆனாலும் என் பிள்ளை நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அப்படிதானே வந்தாரு. அப்படியோட நிறுத்தல. கலங்காதே கலங்காதே கண்ணீரை கரம் வச்சு நடத்துவார், நடத்துகிறார், நடத்துவார். ஹல்லேலூயா. என்னை கலங்காதே என்று கண்ணீரை உண்மையா
உணர்ந்தவங்க மட்டும் இதை பாடுவீங்களா? திரும்ப கலங்காத என்று ஃபியூச்சர்ல அறிக்கை பண்ணுவீங்களா? கரம் வச்சு நடத்திடுவீர் நடத்திடுவீர். ஓ என்னை கலங்காதே என்று கண்ணீர் கரம் வச்சு நடத்திடுவீர். ஓ அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பாவ சேற்றில் கிடந்த ஒரு பாவியாக இருந்த அன்பின் கயிற்றால் இழுத்துக்கொண்டு நம்ம மேல ஒரு நேச கொடியை போட்டுள்ளார். எப்பேற்பட்ட அன்பு, எப்பேற்பட்ட அன்பு! ஒருவரால், ஒரே ஒருவரால் இந்த அகாப்பேன்னு அன்பை காட்ட முடியும் என்றால் அவர் இயேசு. அவரை பார்த்து எத்தனை பேரால சொல்ல முடியும்? என் வாழ்நாளில் உங்களுக்கு என்னென்னமோ நான் துரோகம் செஞ்சிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், நீங்கள் உள்ள இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் விரும்பின காரியம் நடக்காததுனால நான் அவிசுவாசியை போல நடித்திருக்கலாம். ஆனாலும் நான் உங்களை மறந்தால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைன்றதை என்னைய மறக்கலையேப்பா. அதற்காக நன்றி. என்னை கயிற்றின் அன்பின் கயிற்றினால் இழுத்து கொண்டீங்களே, நன்றி எத்தனை பேரால சொல்ல முடியும்? பாவ சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, என்னானாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் டாடி. இந்த அன்புக்கு நிகர் வேற எதுவும் இல்லப்பா. சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, கயிற்றால் என்னை இழுத்தீரே, உம்மேசம் போல் ஒன்றும் இங்கு இல்லையே. அப்பா நன்றிப்பா. உங்கள் நேசத்திற்கு ஈடாய் உலகத்தில் எதுவுமே இல்லைப்பா. அப்பா நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்த போதும் அப்பா உங்களை இரத்தத்தினால் எங்களை தகுதிப்படுத்துவதற்காக நீங்கள் இறங்கி வந்தீர்கள். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அப்பா அவரும் அவர்களைப் போல ஆனார்ன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்காக இறங்கி வந்தீங்களேப்பா. எங்களுக்கு தகுதியை கொடுத்து அப்பா சீக்கிரம் இருந்த அப்பா உங்கள் கிறிஸ்து இருக்கும் மேலான இடத்துல கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்குள்ளாக, தேவனுடைய ஜீவனுக்குள்ளாக எங்களை மறைத்தது தேங்க்யூ. உன்னுடைய பிள்ளைகளாய் நடந்து கொள்ள, உன்னுடைய சுதந்திரவாதிகளாய் நடந்து கொள்ள கிருபை செய்கிறார் தகப்பனே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தெரிந்தும் உம்முடைய வேலையை செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தி அப்பா உம்முடைய அன்பின் நடுவிலே எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. இதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள கிருபை செய்கிறாக. அப்படி ஒரு சின்ன ஜெபத்தை செஞ்சு முடிக்கலாமா? தகப்பனே, உலகம் எங்களை நம்பி என்ன கொடுத்ததுன்னு கூட தெரியலப்பா. ஆனா நீங்க எங்களை நம்பி உண்மையே தந்திருக்கிறீங்க, உங்களுடைய அன்பையே தந்திருக்கிறீங்க. இந்த அன்பிற்கு ஈடா நாங்க எதை செலுத்துவோம் டாடி? எங்களுக்கு என்ன கண்டீர் என்னை நேசிக்க? ஆனா நீங்க எங்களை நேசிச்சிருக்கிறீங்களே, எங்களையே தருகிறோம், எங்கள் வாழ்வையே தருகிறோம், ஒவ்வொரு நாளை தருகிறோம், ஒவ்வொரு பொழுதை தருகிறோம், ஒவ்வொரு நிமிடங்களை தருகிறோம். எங்களுக்கு இப்போ உம்மோடு ஏற்பட்டிருக்கிற இந்த கனெக்ஷன் வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பிற்குள்ளாக நாங்கள் பெருகி இருக்க விரும்புகிறோம். நீ வாழ்வது நாங்கள் அல்ல, நீரே எங்கள் வாழ்கிறீர் என்ற நிலைமைக்குள்ளாக நாங்கள் விரும்புகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எதை செலுத்த முடியும் தகப்பனே? எங்களை மீட்ட எங்கள் தெய்வத்திற்கு எங்கள் முழுமையும் தருகிறோம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை, எல்லா புகழையும் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு மூலமே இந்த ஆராதனை எடுக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். புதுப்பிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கிருபையினால் அணைத்து கொள்ளப்பட்டீர்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். இது நம்மளால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தொடர்ந்து இந்த ஈவிற்குள்ளாக, கிருபைக்குள்ளாக நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. We are redeemed. We are being sanctified by Christ daily. We will be glorified by the blood of Jesus Christ. Hallelujah. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Amen. God bless you.